நாளென் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களால் 27 நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன பலாபலன்களை பெற இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த எபிசோடில் பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது குரு பகவான் பொறுத்த வரலையும் உங்களுக்கு குரு பயிற்சி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 13/11/2021 அன்றைக்கி கும்பத்துக்கு வரார். 14/4/2022 வரைக்கும் 5 மாத காலங்கள் சுமார் 152 நாட்கள் கும்பத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் நல்ல பலாபலன்களை வாரி வழங்க இருக்கிறார். குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம்தான் ஜனங்களுக்கு. இந்த குரு பயிற்சியால் என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன பலாபலன்களை பெற இருக்கிறது, அதில் இந்த எபிசோடில் பூசத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். பூச நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது 1, 2, 3, 4 பாதமும் கடகராசியில் தான் இருக்குது. பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் கடகராசியில் பிறந்த அன்பர்கள். அப்போது இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்புங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க, போய் பண்ணிவிட்டு வாங்க, காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், வணங்குங்கன்னு. அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதி தேவதையினுடைய பேரை சொல்லி வச்சுருக்காங்க. பூச நட்சத்திரத்திற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பூச நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு. அப்போது இந்த தட்சிணாமூர்த்தியை காலையில் எழுந்து இவர் இந்த திருநாமத்தை ஒரு 27 முறை, 1/4 மண்டலம், அரை மண்டலம், 1 மண்டலம், ஏதாவது நீங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குங்க. வைப்ரேஷன் நிச்சயமாக இருக்குது. ஒரு கடவுளுடைய திருநாமத்தை சொல்கிறதும் சரி, மந்திர உச்சாரணங்கள் பண்ணுறதும் சரி, இதனால் நிச்சயமாக வைப்ரேஷன் கண்டிப்பாக உண்டு, நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது சொல்லி அதை அனுபவ ரீதியாக உணர்ந்தால் தான் அது தெரியும், சொன்னால் புரியாது. இப்போது பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும்னு சொன்னோம். நீங்கள் எந்த தெய்வங்களும் கும்பிடுங்க, வேணான்னு குலதெய்வத்தை கும்பிடுங்க. அடுத்தது பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு மரத்தினுடைய பேரை சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கு அரசுன்ற அரச மரத்தை நீங்கள் அரசங்கன்னை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு பராமரிக்கலாம், வீட்டில் தோட்டத்தில் வச்சு இது பண்ணலாம். நீங்கள் அது வளர வளர அது அரச மரம் அப்படி வளருங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த 1, 2, 3, 4 பாதங்கள் இந்த கடகராசியில் இருக்குது இல்லையா, இந்த அன்பர்களுக்கு என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது குரு பகவான், அவங்களும் என்ன பலாபலன்களை பெற இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்போது அருமையான பலன், சூப்பர் பலனை செய்வார். ஸ்தான பலம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்போ இந்த கடகத்துக்கு இது எத்தனாவது இடம்னா 8வது இடத்துல அமர்றார். கும்பம் 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஸ்தான பலமாக இல்லை. அப்போது 8ங்கிறது நல்ல இடம் கிடையாது. அப்போ கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு இடம், அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். பட் இருந்த போதிலும் இருக்கிற இடத்துல அவரால் முடிஞ்சது 1, 2 நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாக, இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும்.
7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் பொருளாதார வரவு, அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ அல்லது ஜுவல்ஸோ இல்லை பொருளாதார வரவையோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலை. 8ஆம் இடத்து குரு அதுதான் செய்வார். இது ஸ்தான பலம். பார்வை பலம் அப்படின்னும் போது உங்களுக்கு சிம்மத்தை பார்க்குறார் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம், கடகத்துக்கு 2ஆம் இடம். அப்போது இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது இந்த ராசி அன்பர்கள், இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். அரசுன்னா பூச நட்சத்திரத்துக்கு ஒரு சோஸ்திரம் இருக்குதுங்க, அதாவது காயத்ரி மந்திரம். அதை சொல்ல மறந்துட்டோம், இப்போ சொல்கிறோம். ஓம் பிரம்மம் வத்சசாய வித்மகே மகாதிஷ்யாய தீமகே தன்னோ புஷ்ய பிரச்சோத்யாத். ஓம் பிரம்மம் வத்சாய வித்மகே மகாதிஷ்யாய தீமகே தன்னோ புஷ்ய பிரச்சோத்யாத். இப்போது இது பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். அது காயத்ரி மந்திரம், காயத்ரி ஸ்லோகம். எது வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை சொல்ல சொல்ல நீங்கள் இந்த அன்பர்கள் இது தாங்க மெயின். இதை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் மனப்பாடமாக சொன்னீங்க, மனப்பாடமாக இந்த தட்சிணாமூர்த்தி பேரை சொல்கிறீங்க 108 முறை இந்த அப்படின்னா இது வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இப்போது சிம்மத்தை குரு பார்க்குறார். சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு. அப்போ அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு ரொம்ப பொற்காலமாகத்தான் இது அமைகிறது. அவங்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் அரசால் என்னென்ன நல்லது நடக்கப் போகிறது, என்னென்ன பலாபலன்களை அவர்கள் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறது அது ஒரு பட்டியல். ஏன்னா அரசு இயந்திரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா அப்போ அரசு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தேவையானதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையும். ஏன்னா சிம்மம் சூரியனுடைய வீடு இல்லைங்களா. அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம். தந்தைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு அவர் சமூகத்தில் ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்க பெறுவார்கள். அவங்களால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இது 2ஆம் இடம், அதாவது கடகம். இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த பூச நட்சத்திரம் கடகத்தில் இருக்குது. கடகத்துக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ பண வரவு தாராளமாக இருக்குங்க. பணம் பல வகையில் உங்கள் பையை நிரப்பக்கூடிய, கஜானாவை பீரோவை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப அற்புதமாக காசு பணம் தங்கும். பேங்க் பேலன்ஸில் போய் உட்காரும், பேங்க்கில் போய் பேலன்ஸாக உட்காரும். ரொம்ப சந்தோஷம் அடைவீர்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப உறுப்பினர்கள், வர விருந்தாளிகள் எல்லோருமே சந்தோஷமாக பரவசமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும், ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இது தாங்க 2ஆம் வீட்டை குரு பார்த்தால் என்ன பலன். இப்போ 4ஆம் இடம் துலாத்தை குரு பார்க்குறார். கடகத்துக்கு 4ஆம் இடம் துலாம். வீடு 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய, வீடு கட்டக்கூடிய, பிளாட் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 5 மாத காலத்தில் வீடு ஏற்பட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்கன்னு நான் சொல்ல வரலைங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏதாவது ஒன்று நிச்சயமாக அது வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் கார் 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் 4ஆம் இடம் இல்லையா, ரொம்ப சிறப்பாக நல்லா படிப்பாங்க, செல்வாக்கினை பெறுவார்கள். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி, கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா சுக்கிரனுடைய வீடாச்சுங்க அது. தொழாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது மிதுனத்தை குரு பார்க்குறார். 12ஆம் இடம், கடகத்துக்கு 12ஆம் இடமாக இருக்கிறது. அப்போது மிதுனம் என்பது புதனுடைய வீடு. கல்வி பயிலும் மாணவியர்கள், அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்,
அந்த கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடிய உரிமையாளர்களுக்கும் ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 12ஆம் இடம் அயன சயன போகம். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்து நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க. 4ஆம் இடத்தை பிள்ளைகளுக்கு 2ஆம் இடத்துல பிள்ளைகளுக்கு திருமணமும் பண்ணுறீங்க, சுப செலவு பண்ணுறீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க, செலவு சுப செலவு. 4ஆம் இடம் வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, அது சுப செலவு. இந்த 12ஆம் வீட்டை குரு பார்த்து சுப செலவு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இது நிலை. அப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 8ஆம் இடம் குரு 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் அஷ்டமத்து குருவாக இருந்த போதிலும் வாழ்க்கை பிரகாசமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. பாருங்கள், பணம் பல வகையில் வரும். வீட்டில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். வண்டி வாசல் வண்டி இல்லாதவங்க வண்டி வாங்குவீங்க, வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களா? படிக்கும் மாணவர்களை படிக்க வைப்பீங்க கல்வி நிறுவனங்களில். இதெல்லாம் ஒரு சுப செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்த போதிலும் பார்வை பலத்தால் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்லது நடந்து யோக பாக்கியங்களை பெறுவதில் நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் இது ஐயமில்லை. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.